மலைக்கோட்டையினுடைய பிரதேசம் வந்து இந்த மலைக்கோட்டை கோவில் தான். இந்த மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் போல இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் அந்த அளவுக்கு உயர்ந்து எழுந்து நின்று கொண்டு தங்களுடைய போராட்ட காலத்தில் வந்து குதித்து இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த இளைஞர்கள் அனைவருமே வந்து சுமார் 15,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த நீதிமன்ற வளாகத்தில் அழைக்கக்கூடிய தென்னூர் சாலையில் வந்து குவிந்திருக்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் உட்பட ஒரு 15,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த பகுதி முழுவதும் குழுமியிருக்கிறார்கள். நேற்று காலையில் தொடங்கிய இந்த போராட்டமானது இன்று வரை வந்து எந்தவித சிறு தோய்வும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த மாணவர்கள் தங்களுடைய போராட்ட களத்தை உணர்வுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று முற்பகலில் வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து நம்ம முதல்வர் சந்தித்த பிறகு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த மக்கள் பார்க்க முடிகிறது. இந்த மாணவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் என தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய போராட்டமானது எங்களுடைய ஜல்லிக்கட்டு காளைகளை துள்ளி விடாத வரை வந்து எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் சில நம்பரும் இருக்காங்க. சில தகவலை பெறலாம். தம்பி சொல்லுங்க, உங்க போராட்டம் போய்கிட்டே இருக்கு அப்படின்றப்போ இப்போ இன்னைக்கு முதல்வர் போயிட்டு வந்திருக்காங்க, ஏமாற்றம் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா மத்திய அரசு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த உத்தரவு கொடுத்தே ஆகணும். அது நடத்துற வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டே இருப்போம். இது விவசாயிகளுக்காக நாங்க பண்ற போராட்டம். ஸ்டூடெண்ட்ஸா நாங்க பண்றோம், கண்டிப்பா பண்ணுவோம். சொல்லுங்கப்பா, இப்போ உங்க போராட்டம் வந்து இன்னையோட முடிய போதா? இப்போ வந்து ஏன்னா முதல்வருடைய வார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றப்போ உங்களுடைய போராட்டம் என்ன அளவுக்கு இருக்கும்? இந்த போராட்டம் கடைசிவரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இறுதி வரை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு காலேஜ்லேருந்து லீவு தரதில்லைன்றாங்க. இருந்தாலும் நாங்கள் லீவ் போட்டு தொடர்ந்துகிட்டே தான் இருப்போம். இந்த காலேஜ் இந்த போராட்டம் கடைசி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீ பேசு. இப்போ வந்து முதல்வருடைய கடைசி வார்த்தை தான் நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சோம். பிரதமர் வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்றப்போ இந்த ஏமாற்றத்தை தொடர்ந்து வேற என்ன செய்ய இருக்கீங்க? ஏன்னா வேற என்ன செய்ய முடியும் உங்களால? இங்க பாருங்க, எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்து எங்க பாரம்பரியம். அதை நாங்க காக்குறதுக்காக அரசிதழ்ல அவங்க இதுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு அவங்க அரசிதழ்ல வெளியிடுற வரைக்கும் இந்த மாணவர்களுடைய போராட்டம் கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலேயும் வீரியம் அடையுங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக மேலும் சில மாணவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்கலாம். தலைவரே, இனிமே இந்த மாதிரி போராட்டம் எங்கேயும் நடக்காது. இனிமேலும் இந்த போராட்டம் இன்னும் நிறைய பேர் தொடரும். அதே மாதிரி இங்க தமிழன் இந்த உணர்வு சாகவே சாகாது. 1947 மட்டும்தான் நம்ம ஆங்கிலம், சரிங்களா, இந்தியன் சொன்னோம். ஆனா 5000 ஆண்டுகள் முன்னாடி நம்ம தமிழர்கள், இங்குள்ள மாணவர்கள் எல்லாருமே தமிழர்கள். எல்லாரும் அவங்களோட உணர்வை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. கண்டிப்பா நடக்கும். நிச்சயமாக சொல்லுங்க. இன்னும் சில மாணவர்கள் இருக்காங்க. இல்லம்மா, இப்போ வந்து அவசர சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க. அந்த அவசர சட்டத்தை வந்து உடனே கொண்டு வர முடியாது பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வேற என்ன உங்களால செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்க முடியும். முடியாதுன்னு சொன்ன பிறகு வேற என்ன செய்ய முடியும் உங்களால? கல்லூரிக்காவது போலாம் இல்லையா நீங்க? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே கம்பெனி எம்ப்ளாயிஸ் 2 நாளாக இங்கே தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் போராட்டம் கிடையாது. எல்லா போராட்டு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. இனிமேல் விடக்கூடாது, தமிழை விடக்கூடாது, கலாச்சாரத்தை விடக்கூடாது. யங்ஸ்டர்ஸ் கடைசி வரைக்கும் யூனிட்டியா இருங்க. எல்லா விஷயத்தையும் கீழே இறங்க, ரோட்டுக்கு வாங்க, அறவழியில போராடுங்க. நம்ம யூனிட்டியா இருந்தால் மட்டும்தான் முடியும். அரசாங்கம் நம்மளை பார்த்து பயப்படணும். சென்ட்ரல் இருந்தாலும் சரி, ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா பயப்படணும். நிச்சயமாக வந்து இந்த மாணவருடைய இந்த உறுதியை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் சில மாவட்டம் கேட்கலாம். இப்போ வந்து போராட்டம் தொடர போறீங்களாப்பா, இல்ல வேற என்ன செய்ய போறீங்க? இரவு நேரத்தில் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இந்த போராட்டம் கடைசி வரைக்கும் தொடரும். என்னைக்கு வந்து வாடிவாசல் திறக்கப்படுதோ அன்னை வரைக்கும் தொடரும். இல்லாட்டி உயிரை கொடுத்தாச்சும் போராடுவோம் நாங்க. நிச்சயமாக தேவேந்திரன் வந்து மாணவருடைய ஒரு எழுச்சியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னார்வமாக தொடர்ந்து அவங்களுடைய போராட்ட கவனத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது நேரத்தில் வந்து கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். மேலும் வந்து நாளையில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிருக்கக்கூடிய பள்ளிகள் பல பள்ளிகளுக்கும் வந்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோசப் கல்லூரியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், அதே மாதிரி MAM கல்லூரியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனல் உள்ளிட்ட ஒரு பல கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல கல்லூரிகளுக்கு நாளைக்கு விடுமுறை அளிப்பது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து கல்லூரிகள் விடுமுறை அளிக்கும் பட்சத்தில் வந்து கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள்.